கேரளா லாட்ரி ரேசிங் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குற மாதிரி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டன் அமைத்து ஆளுங்க ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 140. நம்ம கொடுத்த ஆள் போர்டு மெயினாக பார்த்தீங்கன்னா 7 அல்லது 3ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம். அடுத்தது நம்ம 0 அல்லது 2ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம். மெயினாக நம்ம வந்து 7ஆம் நம்பர் டார்கெட் பண்ணோம். அடுத்து 0 வந்து டார்கெட் பண்ணோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0 மட்டும் தான் நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. நம்ம கொஞ்சம் 7ஆம் நம்பர் கொஞ்சம் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன். ஆனால் 7ஆம் நம்பர் இருட்டு போயிடுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெயினாக வந்து நான் ஒரு மெத்தட்ஸ் வந்து மேட்ச் பண்ணி தான் கொடுத்தேன். என்னோட ட்ரிக் வந்து ஒன்றும் செட் ஆகிற மாதிரி இல்லை. அதனால் நம்ம வந்து கால் கட்டுற மெத்தடு வச்சு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். குடிசீத்தில் நம்ம வந்து ஒரு ட்ரிக் ஒன்று அருமையான ட்ரிக்கு எடுத்துருவோம். ஓகே, கொஞ்சம் வேலை நாளில் கொஞ்சம் பார்க்க முடியாமல் இருக்குது. குடிசீத்தில் வினிஸ் எடுத்துரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகேவா? அதே நீங்கள் கேரளான் டியர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் சிங்கிள் போர்டுக்கு 12 ரூபாய்க்கு 100 ரூபா கொடுக்குறாங்க. ஏபிபிசிசி 12 ரூபாய்க்கு 1000, திருடிஜல் 12 ரூபாய்க்கு 5000, பிசி வினி 100 ரூபா கொடுக்குறாங்க. திருடிஜல் 25 ரூபாய்க்கு 10,000, பிசி வினி 1000, திருடிஜல் 30 ரூபாய்க்கு 14,000, பிசி வினி 500, சிபுடி 80 ரூபா கொடுக்குறாங்க. திருடிஜல் 60 ரூபாய்க்கு 28,000, பிசி வினி 1000, சிபுடி 100 ரூபா. திருடிஜல் 70 ரூபாய்க்கு 32,000, பிசி வினி 1000, சிபுடி 80 ரூபா கொடுக்குறாங்க. 4டிஜல் 30 ரூபாய்க்கு 90,000, 4டிஜல் 110 ரூபாய்க்கு 4,50,000, 3 நம்பர் வினியோஜனை 10,000, பிசி வினி 1000, சிபுடி 100 ரூபா கொடுக்குறாங்க. புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80 15 91 64 99. புக்கிங் பண்ண மாதிரி இருந்தால் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து நம்பர் வச்சுக்கோங்க. ஓகேவா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 days வச்சு நம்ம ஆல் போர்டு நம்பர் எப்படி எடுக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். இதில் நம்ம 227 வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா? நம்ம வந்து 227 போட்டுக்கிறோம். இதில் எஸ்என் ஆப்ஷனில் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 843 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்சது நமக்கு 3 அல்லது 9. 3 9 நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? சாரி மேலே நம்ம வந்து ஃபஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் நம்ம வந்து வேறு மெத்தட்ஸ் நான் நோட் பண்ணி விட்டேன். இப்போ ஃபஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 அல்லது 6. 2 6 நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? நம்ம வந்து 227 வச்சுருக்கு. நமக்கு 2 அல்லது 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 046. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து 046 எஸ்என் ஆப்ஷன் 843 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 9 அல்லது 7. 9 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? நம்ம வந்து 046 வச்சுருக்கு. நமக்கு 9 அல்லது 7ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 119. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து 119 எஸ்என் ஆப்ஷன் 843 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 அல்லது 1 கிடச்சிருக்கு. 4 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? நம்ம வந்து 119 வச்சுருக்கு. நமக்கு 4 அல்லது 1ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 140. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து 140 எஸ்என் ஆப்ஷன் 843 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6 அல்லது 5. 6 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? நம்ம வந்து 140 வச்சுருக்கு. நமக்கு பார்த்தீங்கன்னா 6 அல்லது 5ஆம் நம்பர் நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு 5ஆம் நம்பர் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. நாளைக்கு கேமில் அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பர்ஸாக தான் தெரியுது. 6ஆம் நம்பருக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் நம்ம வந்து இந்த மெத்தட்ஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். அவங்க கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு ஆள் கூட நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதில் ஒரு 5 days ரிசல்ட் எடுத்துக்கலாம். 657 நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? 657 வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து 657 போட்டுக்கிறோம். இதில் எஸ்என் ஆப்ஷனை கொடுத்து எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 483. ஓகேவா? 483. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு புள்ளிக்கு முதற்கூடிய நம்பர்ஸை நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்சது நமக்கு பார்த்தீங்கன்னா 7 அல்லது 0. 7 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? நம்ம வந்து 657 வச்சுருக்கு. நமக்கு 7 அல்லது 0 கிடச்சிருக்கு. இதில் 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 227. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து 227 எஸ்என் ஆப்ஷன் 483 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 6 அல்லது 7. 6 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா? நம்ம வந்து 227 வச்சுருக்கு. நமக்கு 6 அல்லது 9ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 046. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து
046 எஸ்ஐன் ஆப்ஷன் 483 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் ஓடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 அல்லது 6 நம்பர் கிடச்சிருக்கு. 1 அடுத்த நம்பர் கிடச்சா அடுத்த நாளுக்குன்னா ஆல் போர்டுக்கான நம்பர் ஓகேவா. இது நம்ம வந்து 046 வச்சுருக்கு. நமக்கு 1 அல்லது 6 நம்பர் கிடச்சிருக்கு. 1 நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 119. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். 119 எஸ்ஐன் ஆப்ஷன் 483 போட்டு அடிக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர் நமக்கு வந்து 8 அல்லது 0 கிடச்சிருக்கு. 8-0 தான் நம்ம கிடச்சா அடுத்த நாளுக்குன்னா ஆல் போர்டுக்கான நம்பர் ஓகேவா. இதே நம்ம வந்து 119 வச்சு அடிக்கலாம். நமக்கு 8 அல்லது 0 கிடச்சிருக்கு. இதில் 0 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 140. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 140 எஸ்ஐன் ஆப்ஷன் 483 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 9 அல்லது 4 9 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்குன்னா ஆல் போர்டுக்கான நம்பர் ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 140 வச்சு அடிக்கல. நமக்கு வந்து 9 அல்லது 4 நம்பர் வந்து கிடச்சிருக்கு. உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 5 அல்லது 6 நம்பர் வந்து கொடுத்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா 5 நம்பருக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது, 6 நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் 2 நம்பர்ஸும் கொண்டு வந்திருக்கேன். உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னு ட்ரை பண்ணுங்கள். அடுத்தபடியாக நம்ம வந்து 9-4 ஒரு நம்பர் சொல்ல மாதிரி எடுத்து வந்திருக்கேன். 9-4 உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டுக்கு 5-6 இனி முக்கியமான நம்பர்ஸ் வந்து தெரியுது. ஆனால் 9-4 ஒரு நம்பர்ஸ் நம்ம கணிப்பில் வர மாதிரி இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா. பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஐசி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். இதில் 59-95, 54-49, 69-96, 64-46 பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா. நம்மள இன்றைக்கி என்ன பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி வந்து பார்த்துடலாம். இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 140 ஓகேவா. இன்றைக்கி வந்து ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 140. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து குமாரமுத்து அவங்க பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 0 அல்லது 5 நம்பர் கொடுத்துருக்கல. 0 வந்து இன்றைக்கி வந்து சூப்பரான நியூஸ் கொடுத்துருக்கல. மாணிக்கம் சந்தியா அவரு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0 அல்லது 4 நம்பர் கொடுத்துருக்கல. ஆனால் 0 வந்து சூப்பராக வந்து நியூஸ் கொடுத்துருக்கல. அடுத்து எஸ்கேஎஸ் ஃபேமிலி அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 140 இன்றைக்கி ரிசல்ட்டு. ஆனால் 4 நம்பர் கொடுத்துருக்கல. ஆனால் கொஞ்சம் 3 நம்பர் கொடுத்துருக்கல. கொஞ்சம் 2 நம்பர் கொடுத்துருந்தா மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். அடுத்து முருகானந்தம் அவங்க பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல் போர்டுக்கு 1 அல்லது 6 நம்பர் கொடுத்துருக்கல. 1 நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான நியூஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஆல் போர்டு 7-4-1 கொடுத்துருக்கல. ஆனால் 2 நம்பர்ஸ் வந்துருக்குது 41. ஆனால் மேட்ச் பண்ணி இன்னிங்ஸ் எடுத்தாப்புல என்னன்னு தெரியல. ஆனால் சூப்பராக வந்து 2 நம்பர்ஸ் வந்து எடுத்து வந்திருக்காப்புல. அடுத்து வெற்றிவேல் அவர் பார்த்தீங்கன்னா நம்ம கணக்கு இப்போ தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபஸ்ட் டைம் மெசேஜ் பண்ணுறாப்புன்னு நினைக்கிறேன், கமெண்ட் பண்ணுறாப்புன்னு நினைக்கிறேன். ஆனால் ஆல் போர்டுக்கு 4 அல்லது 5 நம்பர் எடுத்துருக்காப்புல. 4 நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சூப்பராக வந்து வினிஸ் கொடுத்துருக்காப்புல. அடுத்து ஏபிபிசிஎஸ்சி ஆனால் 41-30 கொடுத்துருக்காப்புல. ஆனால் 3 நம்பர் தான் நம்ம கணிப்பில் அதிகமாக வந்துச்சு நேற்று. ஆனால் என்னன்னு தெரியல 3 நம்பருக்கு 1 நம்பர். ஏன்னா கால்குலேட்டர் மெத்தட் பொறுத்த வரைக்கும் 1க்கு 3, 3க்கு 1 கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் மாற்றி அடிக்கிறானுங்க. கொஞ்சம் நாளாக நான் வாட்ச் பண்ணிட்டேன். அதனால் கொஞ்சம் 1க்கு 3 இந்த மாதிரி நம்பர்ஸ் கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் மேட்ச் பண்ணி விளையாடுங்க. 1 நம்பர் 3 நம்பர் வந்தால் மட்டும் நீங்கள் 3க்கு 1 இந்த மாதிரி மேட்ச் பண்ணி விளையாடுங்க. வின்னிங்ஸ் வரும் எடுக்கலாம் ஓகேவா. ஆனால் அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 640 ஆனால் எடுத்துருக்கப்பல. ஆனால் 2 நம்பர்ஸ் மேக்ஸிமம் எடுத்துட்டப்பல. ஆனால் கொஞ்சம் மாற்றி வச்சுருக்கப்பல. அடுத்தது பார்த்தீங்கன்னா சூசை அம்மாலான் அவங்க பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சூப்பராக வந்து ஏ போர்டுக்கு 2, பி போர்டுக்கு 5, சி போர்டுக்கு 0 வந்து கொடுத்துருக்கப்பல. ஆனால் சி போர்டுக்கு வந்து 0 வந்து சூப்பராக வந்து வின்னிங்ஸ் கொடுத்துருக்கப்பல. அடுத்து பெருமாள் அவர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு தெரிஞ்சு சிங்கிள் ஷாட் அருமையான வின்னிங்ஸ் கொடுக்குறப்பல. நம்ம வந்து சேனலை ஆரம்பித்தா பிடிச்சி ஒரு கமெண்ட் பண்ணுறப்பல. ஆனால் கொஞ்சம் நாளாக கமெண்ட் பண்ணல. இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் கொடுத்துருக்கப்பல. ஆனால் ஏபிபிசி மட்டும் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டப்பல. ஓகே, இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வின்னிங்ஸ் கொடுத்துருந்தீங்க. நம்ம தான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம். ஆல் போர்டு மெயினாக வந்து கொஞ்சம் டார்கெட் பண்ணி எடுத்து வந்தேன். ஆனால் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் 0 தான் நமக்கு வந்து சொன்ன மார்க் பண்ணி கொடுத்த நம்பர்ஸ் மட்டும் தான் இன்றைக்கி வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகே மக்கள், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறக்காமல் லைக்காக பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ண ஓகே. கமெண்ட் ரொம்ப முக்கியமானது ஒன்று ஓகேவா. ஓகே மேலே மீண்டும் நாளைக்கான சிறப்பான விஷயங்களை பார்க்கலாம். நாளையை பொறுத்து உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்க ஓகேவா. நான் வந்து 2 மெத்தட்ஸ் தான் மேட்ச் பண்ணி கொண்டு வந்தேன். ஆனால் நம்ம ஆல் போர்ட் ட்ரிக் வந்து ஒர்க் ஆகல கொஞ்ச நாளாகவே. அதனால தான் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறதில்ல. இல்லைன்னா இதாக வரும்னு சொல்லிடுவேன். ஓகே மேலே மீண்டும் நாளைக்கான வீடியோவில் பார்ப்போம்.